We will now deal with revaluation of assets. Revaluation of assets. அதாவது the original value of the asset being 100 and depreciation provided being at the rate of 10% னு வெச்சுக்கலாம். Then the depreciation provided in the very first year at the rate of 10% being 10, 90, 90. This is WDV by the end of first year. Depreciation for the second year being SLM method, WDV method follow பண்ணிக்கலாம். Okay. On that 90, 10% on the 9. Then 81 is the WDV by the end of second year. We followed the WDV method of depreciation at the rate of 10%. At the rate of 10%. Now the question is the depreciation real expenses? No, it's only an estimation, it's not real. It may be different also. It may be different also. நம்ம இதை ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டுட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் இதை சேல் பண்ணும்போது இதே டெப்ரிசியேஷன் வேல்யூ தான் லாஸ்ன்னு சொல்ல முடியாது. இட் மே பி டிஃப்ரெண்ட். ஸோ அப்படின்னா சேல் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸை கொண்டு போய் பிஎன்எல்க்குள்ள டெபிட் பண்ணால் அல்லது கிரெடிட் பண்ணிங்கன்னா இட் வில் ஹேவ் பிக் இம்பேக்ட். அதாவது 100 ரூபாவுக்கு நம்ம 100 ரூபாவை 10 ரூபாவா டெபிட் பண்ணிட்டே வந்திருக்கிறோம் ஓவர் த பீரியட் ஆஃப் 6 years. 60 rupees லெஸ் பண்ணியாச்சு, 40 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் யூஸ் ஆகாது விற்கலான்னு போனால் வெறும் 5 rupees வருது. 40 rupees உள்ளது 5 rupees வித்தா 35 rupees லாஸ் இல்லையா? If you are debiting that 35 rupees in the P&L account in the year of sale, cost will be higher. Cost higher இருந்தால் நம்ம தேவையில்லாமல் கஸ்டமர்ஸ் கிட்ட சேல் ப்ரைஸ் அதிகமாக போட்டு அவனை பீனலைஸ் பண்ணுவோம். இல்லைனா எவ்வளோ நாள் நம்ம சீப்பராக தானே 10 ரூபா தானே சார்ஜ் பண்ணியிருக்கிறோம் எல்லாருக்கிட்டையும். 10 ரூபாய் டெபிட் பண்ணியிருந்தா அந்த 10 ரூபாய் வர மாதிரி சேல் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் கஸ்டமர்ஸ் வந்து சீப் ப்ரைஸ் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பாங்க. அதர்வைஸ் இனிமேல் நான் 35 டெபிட் பண்ண கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்க முடியாதுன்னு ஏன் கை காசு போச்சு. அப்போ ஐ நீட் டு நோ த ரியல் லாஸ் ஆஃப் தி அசெட் டியூ டு த யூசேஜ் எவ்ரி இயர் ஸோ தட் ஐ கேன் டெபிட் இட் ப்ராம்ப்ட்லி. அப்படின்னா ரியல் லாஸ் நமக்கு தெரியாது சார். டெப்ரிசியேஷன் ஒரு எஸ்டிமேஷன் தானே அப்படின்னு சொன்னாக்க ஒரு 2 or 3 years ஒன்ஸ் வந்து பீரியடிக்கலி தே வில் கோ அண்ட் கம்பேர் வித் த மார்க்கெட் வேல்யூ. இன்னைக்கு இந்த மார்க்கெட் வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது திஸ் வேல்யூ குட் பி ஐதர் this value could be either 19 சொல்லலாம், 19 சொல்லலாம், or this value could be 17 கூட சொல்லலாம். மார்க்கெட்ல இதே வேல்யூ இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் நினைச்சதை கட்டி கம்மியாகவும் இருக்கலாம், ஜாஸ்தியும் இருக்கலாம். ரைட், கவனிங்க. if the value is higher, இந்த இடத்துல வந்து என்னாச்சு higher by how much? 9 rupees நாம நினைச்சதை காட்டிலும் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சினாரியோல நாம நினைச்சதை காட்டிலும் எவ்வளவு கம்மியா இருக்கு? 11 rupees கம்மியா இருக்கு. 11 rupees கம்மியாச்சு. This is called revaluation profit or loss. In the case of loss, that loss can be directly debited to the P&L account. இதுக்கான என்ட்ரி என்ன அப்படிச்சுனாக்க, ஓகே, here I just pass the entry. Decrease by 11 rupees கான journal entry, the loss is debited to the P&L account. Okay, அதாவது profit and loss account debit to profit and loss account debit to asset account. That value be 11. That value be 11. Is that clear? 11 rupees is debited. Usually depreciation P&L account debit பண்ணிருப்பீங்க. நம்ம நினைச்சதுக்கு எக்ஸ்ட்ரா லாஸ் வந்துச்சுன்னா அதே நான் கொண்டு போய் P&L account டெபிட் பண்ணியிருக்கிறேன். ரெண்டு அமௌண்ட் P&L account டெபிட் பண்ணும்போது we came to know that amount charged for the usage of the asset is higher. So at least இனிமேல் ஆகுது கஸ்டமர் கிட்ட ரேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஜாஸ்தி ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அப்சர்வ் பண்ண பிளான் பண்ணிக்கலாம். ரைட், இதுக்கு பதிலாக ஒரு 10 வருஷம் ஆன பிறகு விற்கும் போது டிட்டர்மைன் பண்ணலாம். விற்கும் போது ஹியூஜ் லாஸ் இருக்கும். தட் சீம்ஸ் டு பி அன்பேரபிள். நவ் அண்ட் தென் வி ஆர் ஏபிள் டு அட்ஜஸ்ட்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிட்டு வந்துட முடியும். அன்றாட நடத்துகிற பாடத்தை அன்னைக்கு படிச்சிட்டிங்கன்னா
எக்ஸாமினேட்டர்ல டென்ஷன் இருக்காது. அதான் மீன் பண்றாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டுபிடிங்க, இல்ல 3 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டுபிடிங்க, வருஷத்துக்கு ஒரு முறை கண்டுபிடிங்க. இஃப் த ரீவேல்யூஷன் ஹேப்பன்ஸ் டிராஸ்டிக்லி எவ்ரி இயர், அப்போ எவ்ரி இயர் போடுங்க. ரொம்ப ரேரா தாங்க ஆகும். அப்போ 2 or 3 years ஒன்ஸாவது ரீவேல்யூஷன் பண்ணுங்க. தட் யூ கேன் டிட்டர்மைன் பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன் கேஸ் ஆஃப் லாஸ், ரைட், என்ன பண்ணுவீங்க? அந்த லாஸை பிஎன்எல் அக்கௌண்ட்ல சார்ஜ் பண்ணுவீங்க. சப்போஸ் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா சார், ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 9 rupees ப்ராஃபிட் இருந்துச்சு, அது பிஎன்எல் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிக்கலாமா அப்படின்னா நோ, we should not credit that to the P&L account. ஓகே, இன் கேஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஏன் பிஎன்எல் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணக்கூடாது? ஸோ இது எதில் கொண்டு போய் கிரெடிட் பண்ண போறோம்? 2 விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இட் இஸ் கோயிங் டு பி கிரெடிட்டட் இன் த ரீவேல்யூஷன் ரிசர்வ் அக்கௌண்ட். அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அதனால நான் டெபிட் பண்றேன். எதனால இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இன்னைக்கு ரீவேல்யூ பண்ணதுனால. அப்ப அதை ரீவேல்யூஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்ல போட்டுக்கிறேன். ரீவேல்யூஷன் ரிசர்வ் அக்கௌண்ட். the value being 99. இப்ப என்ன क्वेश्चन வருதுன்னா, ஏன் சார் லாஸ் வரும்போது P&L க்கு டெபிட் பண்றேன், கெயின் வரும்போது P&L க்கு கிரெடிட் பண்ண வேண்டியதானே, அதை கொண்டு போய் ரீவேல்யூஷன் ரிசர்வ்ல பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்க, the concept behind this is conservatism concept. இது பேர் என்னது? conservatism concept. As per conservatism concept, when there is a possible loss, make a provision. When there is a possible gain, wait until it is realized. அதுதான் வந்து conservatism. லாஸ் வந்து உடனே ரெகனைஸ் பண்ணுங்க, கெயின் வராதா இருந்தால் வந்த பிறகு நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத லாஜிக். As per the logic, this is the process we are doing. Okay, conservatism concept. இதுக்கான லாஜிக் வந்து conservatism concept. Okay. Now, in the subsequent years என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, again அடுத்த வருஷம் depreciation போடுறீங்க. 90 இருக்கும்போது 10%னா 981 மாறி போச்சு. 70 இருக்கும்போது அதுக்கு 10% depreciation பண்ணீங்கன்னா 763 மாறிடுச்சு. Whatever the book value you know, from there we are going to charge depreciation at the rate of 10%. 90 இருக்கும்போது 10% 9 rupees. 70 இருக்கும்போது அதுக்கு 10% 7 depreciate பண்ணி 63 இருக்கு. This is the WDV by the end of third year. Now, again இப்ப என்ன பண்ண போறேன்? revaluation again நான் பண்ண போறேன். I am going to do revaluation once again. அப்படி revaluation பண்ணும்போது என்ன ஆகுது அப்படி சொன்னாக்க, the value could be okay, probably 85 இருக்கலாம். இந்த வருஷம் திரும்பவும் நம்ம கெயின் வந்திருக்கு, அல்லது 75 இருக்கலாம், லாஸா இருக்கலாம், அல்லது 65 போகலாம். who knows that? ஓகே, இந்த மாதிரி 3 சினாரியோ நடக்குது. இப்ப இத முத பார்க்கலாம். 85 சொன்னால் there is appreciation by 4 rupees. அதே 75 குறைஞ்சிருச்சுன்னா there is a loss. appreciationல depreciation, further depreciation by 6 rupees. Another scenario where 65 னு வேல்யூ பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட 16 rupees நமக்கு லாஸ் ஆயிருக்கு. How much we lose? 16 rupees லாஸ் ஆயிருக்கு. How can we pass a entry here? Now, green colorல போட்டது first time profit and loss, blue colorல எழுதுறது second time profit and loss. Now, in this case, profit வருது, increase by 4 rupees. increase by 4 னா profit. profit வருது அப்படி சொன்னாக்க நீங்க இமிடியேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் அசெட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது லாஸ் சொல்லி P&L க்குள்ள டெபிட் பண்ணப்பட்ட அமௌண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இந்த பர்டிகுலர் அசெட்ஸ்க்கு இந்த கேஸ்ல இதுக்கு முன்னாடி லாஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி வருஷமும் அது அப்ரிசியேஷன் தான், இந்த வருஷமும் அப்ரிசியேஷன் தான். சோ அப்படி இருந்தால் இங்க பாருங்க, இன் கேஸ் ஆஃப் ப்ராஃபிட் தென் கிரெடிட் தட் ப்ராஃபிட். ப்ராஃபிட் தான் கிரெடிட் பண்ணணும். எதுல? ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் இஃப் எனி ஆன் ரீவேல்யூவேஷன் லாஸ் சார்ஜ். இதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் அசெட்டுக்கு லாஸ் சொல்லி ஏதாவது P&L சார்ஜ் பண்ணி இருக்கிறோம்னா இந்த ஆப்ஷன்ல சார்ஜ் பண்ணல. போன வருஷமும் ப்ராஃபிட், இந்த வருஷமும் ப்ராஃபிட். அப்படியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல. Can we go for the second option? Of course. What we have to do? That profit will be credited to the revaluation reserve account. Is that okay? So the entry being asset account debit, the value being 4. 2, the amount credited should be
in the P&L account to the extent of debit already done. Of course, there is no any debit. So, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா, revaluation reserve கொண்டு நம்ம credit பண்ணிக்கலாம். To revaluation reserve. This value being 4. This value being 4. So, next வந்து, அதுவே loss ஆச்சுனா சார், less by 6. Less by 6 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன நடக்க போகுது? Less ன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், it should be charged to where? Assets நம்ம reduce பண்ணியிருக்கணும். எவ்வளோ? 4 rupees assets உடைய value reduce பண்றீங்க. இப்போ எப்படி சார் பண்ண போறோம்? How do we do that sir? அப்படின்னு சொன்னாக்க, in case of loss, then debit. எதுல போய் டெபிட் பண்ணோம்? assets கிரெடிட் பண்ணி ஆகணும். assets value குறையிறதுனால எதுல போய் டெபிட் பண்ணி ஆகணும்? You have to debit the revaluation reserve if exist. இந்த பர்టిక్యులர் அசெட்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி revaluation reserve ஏதாவது கிரெடிட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இருந்தால் அதுல போய் அட்ஜஸ்ட் பண்ணனும். இதுல இருக்கா? ஆமா இருக்கு. எவ்வளவு வச்சிருக்கோம்? We have 9 rupees. நமக்கு எவ்வளவு லாஸ்? 4 rupees. 4 rupees loss can be comfortably adjusted in the 9 rupees revaluation reserve. So I am going to debit the revaluation reserve. இதுக்கு அப்புறம் revaluation reserve உடைய வேல்யூ குறைஞ்சிருது. revaluation reserve னா அது P&L குள்ள கிரெடிட் பண்ண மாட்டீங்க. பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைடுல இருக்கும். 9 rupeesல இருந்து 4 rupees வந்த லாஸ் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு இப்ப பேலன்ஸ் ஷீட்ல revaluation reserve 5 rupees இருக்கும். So when there is a loss subsequently, always verify is there any revaluation reserve available for that asset previously made. To that extent, the revaluation reserve account is debited. And in the third case, where the loss being 16, decrease in the value by 16, அப்படின்னா 2 asset. Value loss reduce ஆச்சுன்னா assets நம்ம கிரெடிட் பண்ணிடணும். வேல்யூ குறையுது அப்படிங்கிறதுக்காக எதுல போய் டெபிட் பண்ணி ஆகணும்? இந்த அசெட்டுக்கு இதுக்கு முன்னாடி ரீவாலுவேஷன் ரிசர்வ் ஏதாவது கிரியேட் பண்ணி இருக்கீங்களான்னு பார்க்கணும். ஆமா சார். First we have around 9 rupees, right, due to the profit in the previous year. Okay. In case of loss, then debit. First எதுல revaluation reserve accountல எவ்வளவு வரைக்கும் if exist எவ்வளவு வரைக்கும் இருக்கோ அவ்வளவு வரைக்கும். எவ்வளவு இருக்கு? 9 rupees இருக்கு. அந்த 9 rupees வரைக்கும் நீங்க revaluation reserve accountல டெபிட் பண்ணிக்கலாம். பட் லாஸ் வந்து 16 ஃபர்தர் ஒரு 7 rupees வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? செகண்ட், if the loss still available or exist more than the revaluation reserve, then it should be debited to the P&L account. இத எதுல கொண்டு போய் டெபிட் பண்ணிக்கிறேன்? P&L accountல டெபிட் பண்ணிக்கிறேன். This value being 7. This value being 7. Is that clear? Hope so you can understand. Now, let's get back to this case. இப்ப போன வருஷம் லாபம் வந்து சப்சிக்வெண்ட் லாபமோ அல்லது நஷ்டம் வந்து டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ரீவாலுவேஷன் ரிசர்வ் அல்லது அதுக்கு மேல வந்தா எப்படி இருக்கும்னு ஆப்ஷன் பார்த்தோம். சப்சிக்வெண்ட் மொதவும் கெயின், சப்சிக்வெண்டும் கெயின், ரீவாலுவேஷன் ரிசர்வ்ல போயிடும். மொத கெயின் சப்சிக்வெண்ட் லாஸ் வந்துச்சுன்னா லாஸ் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ரீவாலுவேஷன் ரிசர்வ் அமௌண்ட் அவைலபிள் டெபிட்டட் டு தி ரீவாலுவேஷன் ரிசர்வ். If the loss is beyond that amount available in the revaluation reserve, to the extent of revaluation reserve நம்ம மொத டெபிட் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேல இருக்கத P&L அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணனும் அப்படிங்கிறதுனால லாஜிக் ஹியர். Now, let's see the scenario 2. முதல்ல லாஸ் வந்துச்சு, சப்சிக்வெண்டாவும் லாஸ் வந்தா என்ன சார் பண்றது? 63ல இருந்து 60 குறைஞ்சு போச்சு. என்னுடைய வேல்யூவேஷன் படி 60 நினைச்சு 63 நினைச்சேன். பட் இன்னைக்கு மார்க்கெட்ல 60 தான் போகும் அப்படின்னு சொன்னாக்க ஃபர்தர் லாஸ் பை 3. அல்லது 60க்கு பதிலா the value being 70 ஆயிடுச்சு. போன வருஷம் கம்மியா அண்டர் வேல்யூ ஆச்சு. இந்த வருஷம் போய் வெரிஃபை பண்ண 70 ஒர்த்ன்றாங்க. the value increases 70 அப்படின்னா it's a gain. gain வரும்போது increase to the extent of gain is 7. or suppose இதோட வேல்யூ 75 இருக்கு, the value being 75 அப்படின்னா increase by how much? 12 rupees. 12 rupees is the increase. இந்த மாதிரி சினாரியோ வந்து என்ன சார் பண்ணலாம்? முதல் வருஷம் லாஸ், சப்சிக்வெண்ட் இயர்ல லாஸோ ப்ராஃபிட்டோ வருது. சரி, ஃபர்ஸ்ட் லாஸ் வர சிச்சுவேஷன், அதாவது வேல்யூ டிக்ரீசஸ் பை 3. லாஸ் ஆச்சுன்னா இங்க இருக்கிறத யோசிங்க. லாஸ் வந்தா தென் டெபிட். எதை ஃபர்ஸ்ட் எதுல போய் டெபிட் பண்ணோம்? ரீவாலுவேஷன் ரிசர்வ். இந்த சினாரியோல இஸ் தேர் எனி ரீவாலுவேஷன் ரிசர்வ்?
of course we don't have the revaluation reserve. அப்படினா நம்ம என்ன பண்ணியாகணும்? Second option we have to debit to the P&L account. So the entry being P&L account debit to asset account. The value being 3. Last வந்துச்சுனா you have to go and verify what? You have to go and verify whether there is any revaluation reserve available for that assets previously made. No, we don't have. Then directly debit to the P&L account. Second scenario gain வருது. 7 rupees gain வருது. Gain வந்தால் asset உடைய value increase ஆகும். அதனால asset நான் debit பண்ணிக்கிறேன் to the extent of gain. Now, இந்த gain 7 rupees எதுல போய் credit பண்ண போறோம்? In case of gain, in case of profit, credit தான் பண்ணும். எதுல? First you have to credit to the P&L account if any revaluation loss charged. P&L accountல revaluation loss ஏதாவது charge பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கணும். ஆமாங்க, இதுக்கு முன்னாடி லாஸ் வந்துச்சு, அந்த லாஸ் கிட்ட 11 rupees வந்துச்சு, அந்த 11 rupees P&L account charge பண்ணியிருக்கிறோம். அப்படின்னா subsequent revaluationல gain வரும்போது to the extent of loss charged should be reversed. அதாவது P&L accountல credit பண்ணும்போது அதை நம்ம reverse பண்றோம்னு அர்த்தம். So to P&L account, this value will be 7 you are crediting. And if the gain is 12 subsequently, gain வந்து 12 rupees இருந்துச்சுன்னா again asset debit பண்ணுங்க to that extent of 12 to raise the value. இப்ப இந்த கேஸ்ல இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏற்கனவே P&L accountல எவ்வளவு வச்சிருக்கோம்? 11. Anyhow, in case of profit அதே லாஜிக் தான். In case of profit, then credit first எதுல கிரெடிட் பண்ணி ஆகணும்? Profit and loss account if any revaluation loss charged. இந்த அசெட்டுக்கு இதுக்கு முன்னாடி profit and lossல லாஸ்ன்னு சொல்லி ஏதாவது சார்ஜ் பண்ணி இருக்கீங்களா? ஆமா சார். எவ்வளவு சார்ஜ் பண்ணி இருக்கீங்க? 11. To that extent of 11, now we can credit. So to what? To P&L account எவ்வளவு வரைக்கும் கிரெடிட் பண்ண போறேன்? 11 rupees to that extent of 11 previously we have created, so நான் சார்ஜ் பண்ணிட்டேன். அதுக்கு மேல வந்தால் then that value will be now transferred to a revaluation reserve account. So இன்னொரு 1 rupee இருக்கு 12ல, so அதை வந்து நான் என்ன பண்ண போறேன்? to revaluation reserve accountல கொண்டு போய் கிரெடிட் பண்ண போறேன். this value being 1. இதுக்கான லாஜிக் பிஹைண்ட் வந்து கன்சர்வேட்டிசம். சிம்பிள் இந்த கன்சர்வேட்டிசம்ங்கிற கான்செப்ட் மைண்ட்ல வச்சிருக்கீங்கன்னா இதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லாஸ் வந்தால் P&L account டெபிட் பண்ணுங்க, கெயின் வந்தால் P&L accountல டெபிட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து கன்சர்வேட்டிசம் கான்செப்ட் படி லாபம் வந்துச்சுன்னா we can recognize only on realization. இது கன்ஃபார்ம் ஆகல, அதனால ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைடுல ரிவேல்யூஷன் ரிசர்வ் இருக்கும். அதே சமயத்துல சப்சிக்வெண்ட் இயர்ல வரும்போது லாஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த லாஸுக்கு ஏதாவது ரிவேல்யூஷன் ரிசர்வ் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தானே இருக்காது. எனி ரிவேல்யூஷன் லாஸ் வந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ரிவேல்யூஷன் ரிசர்வ் இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. ரிவேல்யூஷன் ரிசர்வ் இல்லைன்னு சொன்னா லாஸ் வந்து கட்டாயமா எங்க போயிடணும்? P&L accountல டெபிட்ல போயிடணும். கெயின் வந்தால் சார் இந்த வருஷம் கெயின் சார், லாஸ்ட் இயர் லாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம P&L account டெபிட் பண்ணிருக்கோம் அப்படிங்களா, அதை ரிவர்ஸ் பண்ணுங்க. ரிவர்ஸ் பண்றது என்ன அர்த்தம்? to the extent of P&L account charged earlier is now going to be credited on profit. அதுக்கு மேல லாபம் வந்துச்சுன்னா லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் கெயின் வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த கெயின் வந்து ரிவால்யூஷன் ரிசர்வ்ல போகணும். இந்த ரெண்டு பாயிண்ட் தான் ரிவால்யூஷன் ரிசர்வ்ல நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஐடியாஸ். So one is all about profit, then what you have to do. Second one being loss, then what you have to do. Right? Come on, finish up copying this.